área இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்பதை எண்ணியிருக்கிறேன். இந்த சென்னை ஆற்றில் சில்லறை வியாபார சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டம் இன்று இறைவனின் அருளால் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலில் நம்முடைய தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கும் வகையில் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் மகாவீர் ஜெயந்தி, மகாவீர் திருவாண்டு, கடலூர் ராமலிங்க அடிகளார் தினம், திருவள்ளுவர் தினம் போன்ற தினங்களுக்கு மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவின் மீது மறுபரிசீலனை செய்து தமிழக அரசு அன்றைய தினம் என்னுடைய இறைச்சி கடைகள் திறந்து விற்பனை செய்ய சிறப்பு அனுமதி வழங்கிய தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நெஞ்சாத நன்றியுடன் கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக புளியாந்தோப்பு ஆடர்வை கூடம் இன்று ஆடர்வை கூடமாக இல்லாமல் மொத்த உற்பத்தி மொத்த விற்பனை கூடமாகவும் அதே நேரத்தில் ஆட்டு சந்தையாக மாறியுள்ள காரணத்தால் பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சில்லறை கடைகள் தெளிவாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட மாநகராட்சி உரிமம் பெற்ற 3000க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் அங்கே சென்று ஆடு அறுத்து விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய இடங்கள் அவர்களை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30-40 பேர் எப்படி ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடைகளை அடைத்து விற்பனை செய்தால் ரெய்டு என்ற பெயரிலே எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய செயலில் மாநகராட்சி ஊழியர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் செயல்படுகிறார்கள். அதற்காக இந்த பிரச்சனை மேலும் தொடராமல் இருப்பதற்காக இப்போது வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற பெயரிலே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் ஆடு அறுவை கூடத்தை நவீனப்படுத்துவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆடு அறுவை கூடம் எப்படியாவது இருக்கும், அதுக்கு கவலை கிடையாது. நம்முடைய வாழ்வாதாரத்தையோ தொழிலாளர் சம்பந்தம் அளிக்கக்கூடிய அவசியங்கள் கிடையாது. 3500 அரிசி உரிமம் பெற்ற என்னுடைய இறைச்சி கடைகளுக்கு தனியாக ஒரு ஆடு அறுவை கூடத்தை மாநகராட்சி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்துவதற்காக தான் இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லாரிகள் ஆடுகளை ஏற்றி வர மற்ற மாநிலங்கள் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் லாரிகள் ஆடுகளை ஏற்றி வருவதற்காக எந்த அளவுக்கு பர்மிட் வழங்கியுள்ளதோ அதே போல் தமிழகத்திலும் அந்த பர்மிட் வந்து தமிழக அரசு முன்வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நவீனப்படுத்தக்கூடிய ஆடவரை கூடத்தின் வளாகத்தில் உட்புறத்திலோ வெளிப்புறத்திலோ எக்காரணத்தை கொண்டும் சில்லறை இறைச்சி கடைகள் திறக்கக்கூடாது என்பதை இந்த இடத்தில் மாநகராட்சிக்கு நல்ல தெளிவாக சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எத்தனையோ சமூகத்தினர்களுக்காக இந்த தமிழக அரசு வாரியம் என்ற பெயரில் நல்லது செய்திருக்கிறது. ஆனால் இந்நாள் வரையில் பிறந்த தாய்மொழியிலே அனாதாக இருக்கக்கூடிய சமூகம் ஒன்று உண்டு என்றால் அது நிச்சயம் நம்முடைய ஆட்டிறைச்சி வியாபாரிகள் சமூகம் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். காரணம் இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆகையால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கும் ஒரு நல வாரியத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்திய எங்களுடைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி நபர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவரை கேட்காக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கை முதலமைச்சருக்கு தேவையான கடிதம் மூலமா எல்லாம் நாங்கள் அனுப்பியாச்சு. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை முறையான முறையை தெரிவிக்கணும்னா வேற வழி இல்லை. எல்லாருமே சந்திக்கிற நிலைமையில் இருக்கும், நிலைமையில் இருக்கும். போராட்டம் திட்டமிட்டு இல்ல சார், இது வந்து முதல்வரை சந்திச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை. முதல்வரை சந்திச்சு தெளிவான பதில் எங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல எங்க கோரிக்கை நிறைவேறலைன்னா நிச்சயமா நாங்க வந்து போராட்டம் பண்றது தவிர வேற வழி இல்லை. ஆனா அகிம்சை முறையில் தான் எங்களுடைய போராட்டம். உங்களுக்கு எந்த மாதிரி மாநகராட்சி பிரச்சனைக்குள்ள ஆகிட்டு
உங்களுடைய கடையில இருந்து எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சார் சிம்பிள் லாஜிக் சார். மாநகராட்சியில பிரச்சனை தான் சார் எங்களுக்கு. நாங்க லைசென்ஸ் கட்டணும் 1008 பிரச்சனை இருக்கு, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டணும் 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா எங்களுக்கு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க 3000 பேருக்கு இருக்கக்கூடிய சில்லறை ஆட்டோ வச்சு கொடுக்கல. அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்லாட் ஹவுஸ், ஃபர்ஸ்ட் ஹோல்சேல் ஸ்லாட் ஹவுஸ் கிடையாது, மொத்த விற்பனை கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு காலப்போக்குல பிரிட்டிஷ் காலத்துல 1901 கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லாட் ஹவுஸ் பப்ளிக் ஸ்லாட் ஹவுஸ் அது இன்னைக்கு ஹோல்சேல் ஸ்லாட் ஹவுஸா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்த ஆடி விற்பனை சந்தையாக மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது சுற்று வட்டாரத்தில் சென்னையில் 3500 மாநகராட்சி இறைச்சி கடைகளால அங்க போய் ஆடை எடுத்து விற்பனை செய்ய முடியல. அதை வீணக கடையில அறுத்தோம்னா சுகாதார சீர்கேட்டுன்ற முறையில கடையில ரைடு பண்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? எங்களுடைய தேவைகளை வசதிகளை பூர்த்தி பண்ண மாநகராட்சி எங்க கடை மீது எப்படி வந்து அதிகாரமா ரைடு எடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம ரைடு பண்ற பேர்ல காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், மற்ற அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அதை விட்டு அரசு ஊழியர் கேவலம் உட்பாண்டவங்களை நம்பிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு கேவலத்தனமான தலைமையில நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அட்ஜஸ்டாக எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். சார் இன்னைக்கு சென்னையில் மொத்தம் எத்தனை ஸ்டார்ட் ஹவுஸ் இருக்குது? சார் ஸ்லாட் ஹவுஸ் சார் சென்னையோட 3 ஸ்லாட் ஹவுஸ் இருக்கு சார். ஏற்கனவே இந்த திருவத்தூர்ல இந்த ஸ்லாட் ஹவுஸ் மூட்டாங்க, கட்டி தர சொல்லி வந்து திறக்கல. அதுல நாங்க சண்டை கேட்டு தான் இருக்கோம். கேட்டா எல்லாம் தயாரி இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு, பண்ணி தரன்றாங்க. இது சொல்லியும் 3 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அது வரல. சோழிங்கநல்லூர் அதுவும் வரல, அதுக்கப்புறம் ஆலந்தூர்ல போட்டாங்க, அதுவும் வரல. இப்போ அதுவும் சேர்த்து நாங்க கேட்டுருக்கோம். இப்போ இதெல்லாம் எங்கே பயன்படுத்துறீங்க ஸ்டார்ட் ஹவுஸா? கடையாக தான் பயன்படுத்தி கடையிலேயே வழியிலேயே எங்களுக்கு மாநகராட்சி உரிய இடம் வசதி பண்ணிட்டு நாங்க ஏன் கடையில இருக்க போறோம்? நாம வசதி பண்ணி கொடுத்துட்டு மாநகராட்சி அப்ப நாங்க சட்டத்தை மீறி கடையில ஆடு எடுத்தா மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கட்டும். நாங்க வேண்டாம்னு சொல்லலையே. சுகாதாரம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாதாங்க? 10% கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்க கடையில் போய் 1008 ரைடு பண்ண தெரியுது. கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட் கூடிய அந்த ஆடு தொட்டி எவ்வளவு கேவலமான முறையில் இருக்கு. இப்போ போய் பாருங்க மாநிலத்திற்கு அங்க இருக்கக்கூடிய கறி வந்து சுத்தமான கறின்றாங்க. எத்தனை பேசுறது சுத்தமான கறின்றாங்க. நாங்க சவால் விடுறோம் சார், தொட்டிலேயே ஆடு அறுக்கட்டும் சார். சவால் எல்லாமே பத்திரிகை போடுறது தயவு செய்து தொட்டிலேயே நான் ஆடு அறுக்கட்டும். அங்க இருக்கிற கறியை வாங்குங்க, கடையிலேயே அறுக்கிறோம் அந்த கறியை வாங்குங்க, லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. எது தரமான கறிச்சுன்னு அவங்க சொல்லட்டும், அதை போய் சொல்ல முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி தொட்டில இருக்கிற கறி தரமான கறி அவங்க சொல்லுவாங்க, கடையில் இருக்கிற கறி தலையிலாத கறின்னு சொல்லுவாங்க. இப்போ பட்டினப்பாக்கத்தில் புதுசாக மீன் விற்பனை கூட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள்லாம் போய் கோரிக்கை முதல்ல வைக்கிறேன்ற அபிப்பிராயத்தில் இருக்கீங்க. வச்சு உங்களுக்கு மாவட்டத்தில் ஒரு ஆட்டிறைச்சி கடை இது கேட்குறீங்களா? ஸ்டார்டர் ஹவுஸ் கேட்குறீங்களா? மாவட்டத்தில் ஆட்டிறைச்சி ஸ்டார்டர்ஸ் கேட்கல சார். இருக்கக்கூடிய ஸ்டார்டர்ஸ் இருக்கீங்களா கிட்டத்தட்ட 10.8 ஏக்கர் இருக்கு. சரி, இப்போ கொடுத்து 40,000 ஸ்கொயர் ஃபீட் வச்சு என்ன பண்றீங்க? அனாமத்தா கிடையாது. கஞ்சா வீடு ஏன் சொல்ல சமூக சீர்கேடு கூட அவன் மாட்டிருக்காரு. நீங்கள் இடங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா? இது இவ்வளோ இடம் காலி இருக்குது, இந்த இடத்துல கட்டி கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை கேட்கலாம். இடத்துல இருக்கு சார், ஃப்ரீயா இருக்கு சார் இடம். கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகே சார், நன்றி. தேங்க்யூ சார். கறி அறுத்து எவ்வளவு நேரம்? 12 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க சார். அது அவங்களுடைய அதான் சொல்றேன் சார், நான் லாபம் கட்டுறேன் சார். நீங்க கறி 20-25 மணி நேரம் நல்லா இருக்கும்னு சொல்றேன் சார். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கும் நான் சொல்றேன் சார். அவங்க லேப் டெஸ்ட் ஓகே தைரியமா வர சொல்லுங்க சார். உங்க பிரகாரம் நீங்க எவ்வளவு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க சார்? நாங்கள் கடையை 12 மணி தான் சார் கடை வச்சு அவர் கொடுத்து போயிடும். நாங்கள் கடையில் 6 மணிக்கு ஆர்டர் எடுத்தா 2 மணிக்கு கடையை முடியும். அதனால அந்த சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்படி பார்த்தா ஈவினிங்ல எல்லாம் கடை தேடி இல்லையா? சோதனை மட்டும் வச்சு வித்துட்டு சார். அந்த கல்வியிலையும் இப்போ ரெஸ்ட் டைம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் கையெல்லாம் பதப்படுத்தி போய் வந்து எடுத்து வச்சுருப்போம். சார் நீங்க கறி வந்து எவ்வளவு நேரம் ஆடு அறுத்துட்டு கறி எவ்வளவு நேரம் நல்லா பண்ணிட்டு 20 ஹவர்ஸ் மேல நல்லா இருக்கு சார். 20 ஹவர்ஸ் அறையில அறுக்கக்கூடிய எங்க அறையில அறுத்தோம்னா 20 ஹவர்ஸ்க்கு மேல நல்லா இருக்கும். ஸ்லாட் ஹவுஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வெயில் அதிகமா இருந்தா 10-12 மணி நேரத்துல கறி கட்டி போயிடும். ஆனா இங்க கடைகள்ல வந்து ஆடு அறுக்கிறது இல்லையா? நீங்க அவங்க கடைகள்ல ஆமா சார், இது வேற வழி இல்லை சார். 3500 கறிக்கடைகள் இருக்கு சார். அந்த கடைகளுக்கு உண்டான இட வசதி பண்ணி கொடுங்க. நானே அறுக்க போறோம். இட வசதி பண்ணி கொடுக்காம நீங்க ஆடு அறுக்கிறீங்க, ஆடு ரைடு பண்ண எது வந்து சார் நியாயம்? ஜனநாயக நாடு சார். மக்களுடைய உரிமையை நிறைவேற்றி ஆகணும். நம்மளுடைய தீர்மானம் தமிழகத்தில் நிறைவேற்றி ஆகணும். புதிய இடத்துல வந்து ஒரு ஆடு கட் பண்றது வந்து வேண்டாம் தானே அவங்க இல்ல புதியன்றது இல்லையே சார். யாரும் அறுக்கும்போது எட்டி பார்க்கறவங்க கூப்பிட்டு காட்டுறவங்க அறுக்கிறது இல்லையே. தூங்குற நேரத்தில் அறுக்கிறது சார். ஓகே சார், நன்றி.